அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஒரு 2 கேள்விகளை எடுத்து நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது மாதிரியான கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமினேஷன், ஸோ எந்த இயரில் கேட்டிருக்காங்க, என்ன ரெகுலேஷனில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, find the Fourier transform of x of t equal to e power minus a modulus of t provided a greater than 0 and sketch its corresponding magnitude spectrum. ஸோ கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? நம்ம இதை பற்றி ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றணும். எதுக்காக இந்த மாற்றம் அவசியமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டைம் டொமைனில் ஒரு சிக்னலை நம்ம எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் எடுக்க முடியுதோ அதை விட ஒரு சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அதில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், ஏகப்பட்ட அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறோம். ஆனால் மனிதர்களால் ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற சிக்னலை புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறதுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி மாற்றிட்டு அந்த சிக்னலை என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணுவோம், ஓகே அதில் நாய்ஸ் வருதுன்னா நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த நாய்ஸ் எதுவும் மற்றபடியான என்கிரிப்ஷன் எதுவும் பண்ணுறதுக்கு, ஓகே வேறு அந்த சிக்னலை வேறு யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணணும், அந்த சிக்னல் அப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் மனிதர்களோட பயன்பாட்டுக்கு தான் அது கடைசியாக இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் மறுபடியும் அந்த ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற சிக்னலை டைம் டொமைனுக்கு மாற்றிடுவோம் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக. ஓகே, ஸோ இதுதான் இந்த அவசியத்துக்காக தான் நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு டைம் டொமைன் சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு டைம் டொமைன் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டைம் டொமைன் சிக்னலான ரெப்ரசன்டேஷனான டி அப்படின்னு இருக்குது. ஓகே, இது ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றணும் அப்படின்னா ஒன்று ஃப்ரீக்வன்சி எஃப்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகான்னு இருக்கும். ஓகே, ஸோ ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸ்க்கான உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா முதல்ல அப்ளை பண்ணோம். x of omega equal to integration of minus infinity to infinity x of t into e power minus j omega t dt. ஓகே, ஸோ இப்போ x of tக்கு பதில் நமக்கு கொஸ்டினில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ, என்ன சிக்னல் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ x of omega equal to integration of minus infinity to infinity e power minus a modulus of t into e power minus j omega t dt. ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த இன்டெக்ரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0வும் அடுத்தது 0 டு இன்ஃபினிட்டியும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். தென் கொஸ்டினில் அந்த டி என்ன வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கோன்னா அது மாடுலஸ் ஆஃப் டிங்கிறதுனால பாசிட்டிவ் வேல்யூஸும் எடுத்துக்கும், நெகட்டிவ் வேல்யூஸும் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதனால் இது எப்படி வருது அப்படின்னா, இன்டெக்ரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ல் இ பவர் மைனஸ் ஏ மாடுலஸ் ஆஃப் டி மைனஸ் டினியும், ஓகே தென் ஃபார்முலாரில் இருக்கிற மிச்ச பாட்டில் வந்துடுது. ஓகே, அடுத்தது இன்டெக்ரேஷன் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டி. ஓகே, பாசிட்டிவ் சைடில் அந்த மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் டி ஆகும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி இதை எழுதுகிறோம். ஓகே, ஸோ ஃபார்முலா இருக்கிற மற்ற பாட்டில் வந்துடுது இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி வந்துடுது. ஓகே, ஸோ இப்படி நம்ம இன்டெக்ரேட் பண்ணுறோம். ஸோ இதை இன்டெக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், மைனஸை காமனாக எடுத்து இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்டெக்ரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ல் என்ன ஆகுது, இ பவர் ஏடி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. ஸோ இந்த மைனஸ் ஏ இன்ட்டு மைனஸ் டி ப்ளஸ் ஏடி ஆயிடுது. அடுத்தது ப்ளஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டியில் இ பவர் மைனஸ் ஏடி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்டெக்ரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஏ மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி ப்ளஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் 0 டு இன்ஃபினிட்டி, இங்கே மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறோம். மைனஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம இன்டெக்ரேஷன் அப்ளை பண்ணுறோம், லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல் என்னவாக இருக்கும்னா, என்ன பவரில் இருக்கோ அதே தான் டினாமினேட்டர்லேயும் இருக்கும். ஓகே,
ஸோ இங்கே இருக்கிற e power a minus j omega t வந்து எப்படி ஆயிரும்னா e power a minus j omega divided by a minus j omega. இங்கே இருக்கிற e power minus a plus j omega t என்னவாகும்னா e power minus a plus j omega divided by minus a plus j omega. ஸோ அப்படி ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. x of omega equal to e power a minus j omega t divided by a minus j omega. The limit is minus infinity to 0. அதே மாதிரி அடுத்த பார்ட் e power minus a plus j omega t divided by minus the whole of a plus j omega limit 0 to infinity வந்துருது. இப்போ நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு தென் அதிலிருந்து லோவர் லிமிட் அப்ளை பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இங்கே. ஸோ டீக்கு பதில் நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட நோக்கம் டீயை எலிமினேட் பண்ணுறது. டீக்கு பதில் அதில் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இருக்கணும். ஃப்ரீக்வன்சி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நோட்டேஷன் மட்டும்தான் இருக்கணும், டி இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம டி இன்டகிரேட் பண்ணோம். ஸோ இப்போ டீக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜீரோவும் இன்ஃபினிட்டியும் மைனஸ் இன்ஃபினிட்டியும் இங்கே ஃபஸ்ட்டு பார்ட்லையும் அடுத்து 0 to infinity செகண்ட் பார்ட்லையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இது அப்ளை பண்ணச்சில் நமக்கு எப்படி வரும்னா 1 divided by a minus j omega வருது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த முதல் பகுதியை எடுத்துக்குவோம். e power a minus j omega t divided by a minus j omega. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும், 0 அப்ளை பண்ணுறோம் டீக்கு பதில். அப்போ e power a minus j omega into t. அப்போ e power 0 is equal to 1. ஓகே, ஸோ 1 divided by a minus j omega ஆயிருது. ஓகே, அடுத்தது மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். லோவர் லிமிட் என்ன இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ டீக்கு பதில் மைனஸ் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா e power a minus j omega into மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். அது e power மைனஸ் இன்ஃபினிட்டி எழுதலாம். e power மைனஸ் இன்ஃபினிட்டியை 1 divided by e power இன்ஃபினிட்டின்னு எழுதலாம். e power இன்ஃபினிட்டியோட வேல்யூவே இன்ஃபினிட்டி தான். அப்போ 1 divided by e power இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0 ஆயிரும். ஓகே, ஸோ 0 divided by a minus j omega இருக்கும். ஓகே, ஸோ இந்த 0 divided by a minus j omega-வை நம்ம 0 அதை எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது வெறும் 1 divided by a minus j omega தான். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். e power minus a plus j omega t அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போது டீக்கு பதில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால e power மைனஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்கும். e power மைனஸ் இன்ஃபினிட்டி ஏற்கனவே 0. ஓகே, ஸோ அப்போது 0 வந்துடும். 0 divided by minus of a plus j omega அதுவும் 0 ஆயிரும். ஸோ அந்த என்டையர் டேர்ம் 0 ஆயிடுது. மைனஸ் ஆஃப், ஓகே, இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி முடிச்சிச்சு. லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு மைனஸ் லோவர் லிமிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் என்ன இருக்குது, 0 அப்ளை பண்ணுறோம். e power minus a plus j omega t டீக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். e power 0 is equal to 1 divided by, ஓகே, ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, மைனஸ் a plus j omega. ஓகே, ஸோ இப்போ இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இல்லை கேன்சல் ஆயிரும். ஓகே, மைனஸ் டிவைடட் பை மைனஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அது ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு இங்கே என்ன கிடச்சிது, 1 divided by a plus j omega அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இந்த e power minus a modulus of t அந்த சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றினா நமக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 divided by a minus j omega plus 1 divided by a plus j omega. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்சிஎம் எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னா நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிறது 2a divided by a square plus omega square அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக மாற்றியாச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸும் கேட்கலாம், இல்லை ஃபேஸ் ரெஸ்பான்ஸும் கேட்கலாம். ஓகே, ஸோ அது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னலோட ரெப்ரசன்டேஷனுங்கிறதுனால, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மால் இருக்கிறதுனால அதை எப்படி அதில் மேக்னிடியூட் தனியாக ஃபேஸ் தனியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் லிஸ்ட் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ ஒரு மேக்னிடியூட், ஒரு சிக்னல், ஒரு ஈக்குவேஷனோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இதுதான் மேக்னிடியூட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a ப்ளஸ் ஜேபி இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட மேக்னிடியூட் எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்னா b ஸ்கொயர், இதுதான் மேக்னிடியூட்.
ஓகே ஸோ a ப்ளஸ் ஜேபியோட மேக்னிடியூட் வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஓகே ஸோ இதே ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே ஸோ அதே சேம் காம்ப்ளெக்ஸ் சிக்னல் எடுத்துக்கிறேன் a ப்ளஸ் ஜேபி ஓகே ஸோ இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட் இதுவும் கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம அதில் நம்ம நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் பி டிவைடட் பை ஏ தான் இந்த காம்ப்ளெக்ஸ் சிக்னலோட ஃபேஸ் ஓகே ஸோ இப்போ நமக்கு மேக்னிடியூடோட சிக்னலையும் மேக்னிடியூடோட ஈக்குவேஷனையும் ஃபேஸோட ஈக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ஆன்சர் படி நமக்கு ஃபைனல் ஆன்சரில் வெறும் ரியல் பார்ட் மட்டும் இருக்குது அப்போ இதுக்கு நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணால் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் அப்போ ரூட் ஆஃப் 2a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்போ அந்த ரூட்டும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனலாக மேக்னிடியூட் இதே தான் இருக்கும் 2a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் இருக்கும் ஓகே ஸோ modulus of x of omega magnitude of x of omega is equal to 2a divided by a square plus omega square இதே தான் கிடச்சிருக்கு இப்போ ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஸோ மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னா அது வேறு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அதை பிளாட் பண்ணுறது தான் மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி தான் ஃபேஸ் ரெஸ்பான்ஸுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் அதோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் b by aங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த ஈக்குவேஷன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் எந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்குது அதை நம்ம பிளாட் பண்ணோன்னா அதுதான் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம ஒமேகா இங்கே வந்து கொஸ்டினில் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க x of t equal to e power minus a modulus of t and also a greater than 0 அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ a greater than 0 அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க நம்ம இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா இது நம்மளோட அசம்ஷன் a equal to 1 அப்படின்னு அசியூம் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் 2a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனில் a equal to 1 அப்படிங்கிறத அசியூம் பண்ணி நம்ம இப்போ மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் பிளாட் பண்ண போகிறோம் ஸோ ஒமேகா equal to 0 எடுத்தோன்னா நமக்கு மேக்னிடியூட் 2 அப்படிங்கிற மேக்னிடியூட் கிடச்சிது ஓகே இது ஒமேகா equal to -1 எடுத்தோன்னா நமக்கு மேக்னிடியூட் 1 கிடச்சிது ஒமேகா equal to -2 0.5 ஒமேகா equal to -3 மேக்னிடியூட் 0.2 ஸோ இப்படி கிடச்சிருக்கு இதே மாதிரி தான் பாசிட்டிவ் சைட்லேயும் ஒமேகா equal to 1 இருக்குச்சுல மேக்னிடியூட் நமக்கு 1 ஒமேகா equal to 2 இருக்குச்சுல மேக்னிடியூட் 0.5 ஒமேகா 3 இருக்குச்சுல மேக்னிடியூட் 0.2 ஸோ ஒமேகா 2 இருக்குச்சுல 0.5 கிடையாது இட் இஸ் 0.4 ஓகே ஸோ இது வந்து 0.4 a equal to 1 சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறோம் a equal to 1 இது நம்மளோட அசம்ஷன் ஸோ இந்த இடத்துல ஒமேகா equal to 2 இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா 2 into 1 2 டிவைடட் பை a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப்புறம் 2 டிவைடட் பை 4 plus 1 2 divided by 5 2 divided by 5 னா 0.4 வரும் ஓகே இங்கே இது 0.5 கிடையாது 0.4 ஸோ இங்கே இருக்கிறது தான் இங்கே ரிப்பீட் ஆகுது ஓகே இப்போ இதை வந்து பிளாட் பண்ண போகிறோம் ஸோ பிளாட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எப்போவுமே இண்டிபெண்ட் வேரியபிள் தான் எடுத்துருக்கணும் இங்கே இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா நமக்கு ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தான் இண்டிபெண்ட் வேரியபிள் ஓகே ஸோ அதை வேரி பண்ணுறதுனால மேக்னிடியூட் என்ன ஆகுது அப்போ மேக்னிடியூட் வந்து ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்போ மேக்னிடியூட் வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்போ அதை ஒய் ஆக்சிஸில் எடுத்துருக்கணும் ஸோ ஜென்ரலாகவே இதுதான் ஒரு கிராஃப்னா எக்ஸ் ஆக்சிஸில் இண்டிபெண்ட் வேரியபிளையும் ஒய் ஆக்சிஸில் டிபெண்ட் வேரியபிளையும் எடுப்போம் இப்போ இங்கே இண்டிபெண்ட் வேரியபிளை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஓகே ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஒவ்வொரு வேல்யூக்கும் மேக்னிடியூட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டேபுலேஷனை இங்கே பிளாட் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிருக்கிறது இப்படி ஒரு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஒமேகா ஈக்குவல் டு 0 இருக்குச்சுல மேக்ஸிமம் மேக்னிடியூட் இருக்குது அதோட ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் இருக்குது ஒமேகா ஈக்குவல் டு 1 இருக்குச்சுலையும் சரி -1 இருக்குச்சுலையும் சரி அதோட ஆம்ப்ளிடியூட் பாதிக்கு குறைஞ்சிருது ஓகே ஸோ இதே மாதிரி அது வேரி ஆகிட்டு போயிட்டு இருக்கும் ஸோ நமக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு இப்போ ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிப்போம் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட் நமக்கு இமேஜினரி பார்ட் 0 அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0 ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு பார்த்தோன்னா அது ஆங்கிள் 0 தான் ஓகே ஸோ நமக்கு ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா ஒமேகா என்ன தான் வேரி ஆகட்டும் ஒமேகா என்ன தான் இருக்கட்டும் 0 1 2 -2 -3 ஸோ என்னவா இருக்கட்டும் அதோட ஆங்கிள் வந்து 0லேயே மெயின்டைன் ஆகும் ஓகே ஸோ ஒரு 0ல் அதோட ஃபேஸில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது அதோட ஃபேஸ் வந்து 0 தான் ஏன்னா இங்கே இமேஜினரி பார்ட் வரல ஓகே ஸோ அடுத்தது பார்ப்போம்
அடுத்தது இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன செமஸ்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு யூ ஆஃப் மைனஸ் டி. இங்கே இம்பல்ஸ் சிக்னலால் ஒரு ஸ்டெப் சிக்னலால் மல்டிப்ளை பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து டைம் ரிவர்ஸ்ட் ஸ்டெப் சிக்னல். ஓகே, யூ ஆஃப் மைனஸ் டிங்கிறது டைம் ரிவர்ஸ்ட் ஸ்டெப் சிக்னல். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோவில் மட்டும் நமக்கு சிக்னல் இருக்கும். ஓகே, ஸோ லிமிட் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோலையும் இருந்துச்சு, ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டிலையும் இருந்துச்சு. பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோவில் மட்டும்தான் நமக்கு அப்ளை ஆகும். ஏன்னா 0 to இன்ஃபினிட்டி வந்து யூ ஆஃப் மைனஸ் டி ஜீரோ ஆகிறதுனால அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிச்சு நமக்கு வேல்யூ ஜீரோ ஆகிடும், சிக்னல் இருக்காது. ஸோ இந்த லிமிட் மட்டும் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா போதும். இந்த கொஸ்டின் எந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா EC 6303 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் ஏப்ரல் மே 2019 ரெகுலேஷன் 2013 கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோன்னா அதே தான் இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு யூ ஆஃப் டி. ஓகே, ஸோ இதுவும் ஏப்ரல் மே 2019 ரெகுலேஷன் 2017 கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இது ஒரு ரெக்டாங்குலர் சிக்னல். ஓகே, ஸோ சிக்னல் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 ஃபார் மாடுலஸ் ஆஃப் டி லெஸ் தென் T1, 0 ஃபார் மாடுலஸ் ஆஃப் டி கிரேட்டர் தென் T1. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி, இந்த சிக்னல் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் டி லெஸ் தென் T1ங்கிறதுனால மைனஸ் T1லேருந்து ப்ளஸ் T1 வரைக்கும் நமக்கு இதோட ஆம்ப்ளிடியூட் 1 இருக்கும். ஸோ இங்கே இந்த ஃபஸ்ட்டு நோட்டேஷனை பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இங்கே செகண்ட் லைனில் கொடுத்துருக்கிறது மிச்ச எல்லா பார்ட்லேயும் நமக்கு 0 தான் மிஞ்சும். ஓகே, ஸோ இப்படி ஒரு சிக்னல் இருக்குது. அப்போ இதுக்கு லிமிட் எப்படி வரும்னா மைனஸ் T1 to 0, அடுத்தது 0 to T1. இந்த லிமிட் அப்ளை பண்ணி நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இது எக்ஸசைஸை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதுவும் நவம்பர் டிசம்பர் 2018 ரெகுலேஷன் 2013 EC 6303 அப்படிங்கிற சப்ஜெக்ட் போர்டில் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு இம்பல்ஸ் சிக்னல் ரிலேட்டடான ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ ஃபைண்ட் தி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஸ்கெச் த ரெஸ்பான்சஸ் ஃபார் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டெல் ஆஃப் டி மைனஸ் 5. ஓகே, ஸோ இது வந்து EC 8352 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடில் ஏப்ரல் மே 2019 ரெகுலேஷன் 2017 கேட்கப்பட்ட கேள்வி. இங்கே ஸ்கெச் த ரெஸ்பான்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்கெச் த ரெஸ்பான்சஸ் அப்படின்னா இப்போது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சஸ் பிளாட் பண்ண சொன்னாலே அது மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். இது கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரியான ரெஸ்பான்ஸ் கேட்பாங்க. இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஒரு சிஸ்டமோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிங்க, ஒரு சிஸ்டமோட ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரியான எப்படி அனலைஸ் பண்ணால் அந்த ஸ்டெப் சிக்னலை கொடுத்தா அந்த சிஸ்டம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், அது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஒரு இம்பல்ஸ் சிக்னலை கொடுத்தா அந்த சிஸ்டம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், இது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஏன்னா அந்த ஸ்டெப் சிக்னல், இம்பல்ஸ் சிக்னல், ரேம்ப் சிக்னல், இந்த மாதிரியான சிக்னல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெஸ்ட் சிக்னல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் சிக்னல்ஸ் எல்லாம் அனுப்புனா அந்த சிஸ்டம் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்கெச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் இதை தான் நம்ம ஸ்கெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு இம்பல்ஸ் சிக்னல் இருக்குது. இந்த இம்பல்ஸ் சிக்னல் வந்து 0ல் நடக்கலை, ஒரு டைம் ஷிஃப்டட் இம்பல்ஸ் சிக்னலாக இருக்குது. 5 யூனிட்ஸ்க்கு டைம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டெல் ஆஃப் டி வந்து 0ல் நடக்கிறதுக்கு பதில் 5 அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது. ஓகே, ஸோ இம்பல்ஸ் சிக்னலை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இம்பல்ஸ் சிக்னலோட அதோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தோன்னா இன்ஃபினிட்டி இருக்கும், பட் ஏரியா அண்டர் தி கர்வ்னு பார்த்தோன்னா அது 1. ஸோ அதனால தான் அதை வந்து யூனிட் இம்பல்ஸ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 மார்பிள் மோதிச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ 2 மார்பிள் மோதிச்சுன்னா அந்த மோதுற பாயிண்டில் இருக்கு இல்லையா சவுண்டு வரும்ல. ஸோ இப்போ நம்ம கிளாப் பண்ணுறோம், கிளாப் பண்ணச்சில் சவுண்டு வருதுல, அந்த சவுண்டில் தான் அந்த இம்பல்ஸ் சிக்னல். ஆம்ப்ளிடியூட் இன்ஃபினிட்டியாக இருக்கும், பட் ஏரியான்றதுக்காக அது 1. ஓகே, ஒரு பால் வந்து பேட்டை மீட் பண்ணுது கிரிக்கெட்டில். ஸோ அந்த மீட் பண்ணுற பாயிண்டில் தான் நமக்கு சிக்னல் கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் இம்பல்ஸ் சிக்னலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இம்பல்ஸ் சிக்னலுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல் ஆஃப் டி மைனஸ் 5 கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி.
ஓகே ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் டீக்கு பதில் நம்ம டெல் ஆஃப் டி மைனஸ் ஃபைவ்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம், டி ஈக்குவல் டு 5ல் மட்டும்தான் நமக்கு இம்பல்ஸ் சிக்னல் இருக்குது, வேறு எல்லா இடத்துலையும் அது 0 தான். அப்போது அந்த 0வால் e பவர் மைனஸ் ஜே ஒமேகா டிவை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். அந்த டெல் ஆஃப் டி ஈக்குவல் டு 5ல் இருக்கிற என்ன சிக்னலோ அது கூட நம்ம e பவர் மைனஸ் ஜே ஒமேகா டியை மல்டிப்ளை பண்ணச்சில் தான் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட வேல்யூ அந்த அந்த டி ஈக்குவல் டு 5ங்கச்சில் டெல் ஆஃப் டி மைனஸ் 5ஓட வேல்யூ 1ங்கிறதுனால, அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, ஓகே அந்த டெல் ஆஃப் டி ஈக்குவல் டு 5 அது 1ங்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி ஆகும். அப்போது அட் டி ஈக்குவல் டு 5 நமக்கு இப்படி வந்துடும், தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி அட் டி ஈக்குவல் டு 5. இது வந்து இம்பல்ஸ் சிக்னலுக்கு மட்டும்தான் இது பாசிபிள். ஓகே ஸோ அட் டி ஈக்குவல் டு 5 நம்ம டேரெக்டாக எழுதிடலாம், இன்டெகிரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே இம்பல்ஸ் சிக்னலால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், இம்பல்ஸ் சிக்னலால் மல்டிப்ளை பண்ணிச்சில் அந்த டி ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற அந்த பாயிண்டில் மட்டும்தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும், மற்ற எல்லா இடத்துலையும் அதோட வேல்யூ 0 ஆயிரும். ஓகே ஸோ டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறோம். ஓகே இப்போ இதை அப்ளை பண்ணோன்னா டிக்கு பதில் 5 சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்ன, இ பவர் மைனஸ் ஜே 5 ஒமேகா. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் டி மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஜே 5 ஒமேகா. இது நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸும் பார்க்கணும், ஃபேஸ் ரெஸ்பான்ஸும் பார்க்கணும். அப்படின்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் சிக்னலோட காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் சிக்னலோட ட்ரிக்னோமெட்ரி ரெப்ரசன்டேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இ பவர் ஜே தீட்டானா என்ன, இ பவர் மைனஸ் ஜே தீட்டானா என்ன. ஓகே ஸோ இதுக்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா இதோட ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸோ e பவர் ஜே தீட்டா நமக்கு தெரியும், காஸ் தீட்டா ப்ளஸ் ஜே சைன் தீட்டா. e பவர் மைனஸ் ஜே தீட்டாவை எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா மைனஸ் ஜே சைன் தீட்டான்னு எழுதலாம். ஸோ அதை தான் இங்கே எழுதுகிறோம், e பவர் மைனஸ் ஜே 5 ஒமேகா ஈக்குவல் டு காஸ் 5 ஒமேகா மைனஸ் ஜே சைன் 5 ஒமேகா. ஓகே ஸோ இப்படி நம்ம எழுதிடுறோம். இப்போ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர், இதுதான மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போது இங்கே என்ன வரும், ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஆஃப் 5 ஒமேகா ப்ளஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஆஃப் 5 ஒமேகா. ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அதை மறந்துடக்கூடாது. அப்போ மைனஸ் அதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறதுனால அதுவும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது என்ன ஈக்குவேஷன் ஆகும், ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 5 ஒமேகா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 5 ஒமேகான்னு ஆகணும். நமக்கு ஏற்கனவே காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏங்கிறது 1 தானே தெரியும். அப்போ ரூட் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. ஸோ இம்பல்ஸ் சிக்னலை பொறுத்த வரைக்கும் அதை மேக்னிடியூட அதை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா அதோட மேக்னிடியூட் 1ஆக தான் இருக்கும். அது எந்த இம்பல்ஸ் சிக்னலாக இருந்தாலும் சரி தான். ஓகே ஸோ அதோட மேக்னிடியூட் 1ஆக தான் இருக்கும். ஓகே இந்த 5 யூனிட்ஸ் தான் டைம் ஷிஃப்ட் ஆயிருக்கு, 2 யூனிட்ஸ் தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு, 10 யூனிட்ஸ் தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு, இல்லை டைம் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இம்பல்ஸ் சிக்னலுக்கு அதுக்கு நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சி அதை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்னிடியூட் வந்து அதோட வேல்யூ 1 தான். ஓகே ஸோ அது நம்ம இங்கே ப்ளாட் பண்ண போகிறோம். x of omega equal to root of cos square 5 omega plus sin square 5 omega. So x of omega equal to 1. அடுத்தது ஃபேஸ் பார்ப்போம். ஃபேஸ் வந்து tan inverse of imaginary part divided by real part. Okay, tan inverse of b by a. So நமக்கு இங்கே imaginary partல என்ன இருக்குது, sin theta இருக்குது, sin 5 omega இருக்குது, real part cos 5 omega இருக்குது. ஸோ அது என்ன ஆகும், tan inverse of மைனஸ், ஸோ என்ன சைனோட சைன் வந்து மைனஸில் இருக்குது. ஓகே ஸோ மைனஸ் சைன் 5 ஒமேகா டிவைடட் பை காஸ் 5 ஒமேகா அப்படின்னு இருக்குது. ஓகே ஸோ சைன் பை காஸ் ஏற்கனவே நமக்கு டேன்னு தெரியும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் டேன் 5 ஒமேகாங்கிறது டேன் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனலாக அதோட மேக்னிடியூட் ஃபேஸ் வந்து மைனஸ் 5 ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 0னா ஃபேஸ் 0, ஒமேகா ஈக்குவல் டு 1னா ஃபேஸ் மைனஸ் 5, ஒமேகா ஈக்குவல் டு 2னா ஃபேஸ் மைனஸ் 10, ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் 1னா ஃபேஸ் ப்ளஸ் 5, ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் 2னா ஃபேஸ் மைனஸ் ஆஃப் 5 ஒமேகாங்கிறதுனால அது ப்ளஸ் 10 ஆயிரும். ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம ப்ளாட் பண்ண முடியும். ஓகே ஸோ இப்போ மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் இதை ப்ளாட் பண்ணோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு ப்ளாட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எழுதிடுறோம், ஒய் ஆக்சிஸில் மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா எழுதிடுறோம். வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் இது ஃபுல்லாக. ஓகே ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து 1, ஆம்ப்ளிடியூட் 1ங்கிறது தான் அது ஃபுல்லாக பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட். ஸோ என்ன ஃப்ரீக்வன்சி இருந்தாலும் சரி, என்ன ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருந்தாலும் சரி, அதோட மேக்னிடியூட் எக்ஸ் ஆஃப் ஒமேகாவோட மேக்னிடியூட் 1ஆக தான் இருக்கும். ஓகே ஸோ இது ஃபேஸோட இது பார்ப்போம். ஸோ ஒமேகா இருக்குது, ஒமேகா ஈக்குவல் டு 0னா ஃபேஸ் 0 தான், ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் 1னா ஃபேஸ் வந்து 5 இருக்கும், ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் 2னா ஃபேஸ் வந்து 10 இருக்கும், ஒமேகா ஈக்குவல் டு ப்ளஸ் 1னா ஃபேஸ் மைனஸ் 5 இருக்கும், ஒமேகா ஈக்குவல் டு
+2னா ஃபேஸ் -10 இருக்கும். ஓகே, ஸோ இப்படி நமக்கு ஒரு ஃபேஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு ரேம்ப் சிக்னலாக தான் இந்த ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பட் இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் கன்வெர்ட் பண்ணப்பட்ட சிக்னல். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன சிக்னல் கொடுத்தாலும் சரி அதை ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்குறாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் எதுக்காக நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம், எதுக்காக ஒரு டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறோம், அதுக்கு அவசியம் என்ன அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது மூலமாக எப்படி மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் நம்ம ப்ளாட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.